ஐந்து கரத்தினை ஆணை முகத்தினை இந்தி நிலம்பரை போலும் மேற்றினை நந்தி மகன் தன்னை நாண குழந்தினை புந்தியில் வைத்ததை போற்றுகின்றேனே. ரிஷபராசி நேயர்களே, 2026ஆம் ஆண்டு குரு பெயர்ச்சி உங்களுக்கு எப்படி இருக்க போகிறது என்று பார்ப்போம். தனக்காரகன், புத்திரகாரகன், பொன்னவன் என்று அழைக்கப்படும் குரு பகவான் பாக்கிய பஞ்சாங்கப்படி 2026ஆம் ஆண்டு மே மாதம் 26ஆம் தேதியும், திருக்கணித பஞ்சாங்கப்படி ஜூன் மாதம் 2ஆம் தேதியும் மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு பயிற்சி ஆகிறார். கடகராசி குரு பகவானுக்கு உச்ச பலத்தை கொடுக்கக்கூடிய ராசி ஆகும். ஒரு ராசியில் ஒரு வருடம் மட்டுமே சஞ்சரிக்கும் குரு பகவான் ராசி கட்டத்தை முழுவதுமாக சுற்றி வர 12 ஆண்டுகள் எடுத்துக்கொள்கிறார். 12 ஆண்டுகளில் ஒரு வருடம் மட்டுமே குரு பகவான் தன் உச்ச ராசியில் சஞ்சரிப்பார். முழு சுபரான குரு பகவான் இவ்வருடம் உச்ச பலம் பெற்று சஞ்சரிப்பார். ரிஷப ராசிக்கு குரு பகவான் இதுநாள் வரை 2ஆம் இடம் எனும் குடும்பம் வாக்குஸ்தானத்தில் சஞ்சரித்து வந்தார். தற்பொழுது அவர் தைரிய வீரியஸ்தானம் எனும் 3ஆம் இடத்திற்கு பயிற்சி ஆகிறார். குரு பகவான் 3ஆம் இடத்திற்கு வரும்பொழுது பெரிய அளவு நன்மைகளை செய்வதில்லை. ஆனால் 3ஆம் இடத்தில் உச்சம் அடையும் குரு பகவான் உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டங்களை ஏற்படுத்துவார். ஜாக்பாட் எனும் பெரும் பணம், பெரும் பதவிகள் அதிர்ஷ்டத்தின் மூலம் கிடைக்கும். அதீத துணிச்சல் ஏற்படும். எதையும் சாதிக்கும் எண்ண ஆற்றல்களை குரு பகவான் கொடுப்பார். இளம் பருவத்தினருக்கு புதிய காதல் உருவாகும். 2ஆம் திருமணம் செய்ய முயற்சிப்பவர்களுக்கு இது சரியான காலமாகும். குரு பெயர்ச்சியின் மூலம் காமஸ்தானங்கள் அதிக பலம் பெறுவதால் சமூகத்திற்கும் சட்டதிட்டத்திற்கும் உட்பட்டு உங்கள் மனசாட்சிக்கு சரி என்று தோன்றும் விஷயங்களில் மட்டும் முயற்சி செய்வது நன்மையை ஏற்படுத்தும். இளைய சகோதரர்களின் மூலம் ஆதரவும் ஆதாயமும் உண்டு. தம்பி, தங்கை போன்ற சகோதர உறவுகளுக்கு அவர்களின் திருமணம், சுப நிகழ்ச்சிகளை முன்னின்று நடத்துவீர்கள். ரிஷப ராசிக்கு குரு பகவான் 8ஆம் இடம் மற்றும் 11ஆம் இடத்திற்கு அதிபதியாவார். பாதகத்தை கொடுக்கக்கூடிய 8ஆம் அதிபதி உச்சம் பெற்று சஞ்சரிக்க போவதால் சில பிரச்சனைகளும் சந்திக்க நேரிடும். நீங்கள் எடுத்த காரியங்களில் தடை ஏற்பட்டு பின்னர் அவை வெற்றிகரமாக முடிவடையும். பிறருடைய சூழ்ச்சிகளுக்கு ஆளாக நேரிடும். அதனால் கஷ்டங்களும் ஏற்படும். குரு பகவான் தான் இருக்கும் இடத்தை விட தான் பார்க்கும் இடங்களுக்கு அதிக நன்மையை வழங்குவார். எனவேதான் குரு பார்க்க கோடி நன்மை என்பார்கள். கடகராசியில் இருக்கும் குரு பகவான் அங்கிருந்து தனது 5ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 7ஆம் இடமான விருச்சிக ராசியை பார்வை செய்கிறார். தன் சமசப்தம பார்வையான 7ஆம் பார்வையால் உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானமான 9ஆம் இடத்தை பார்வை செய்கிறார். விசேஷ பார்வையான 9ஆம் பார்வையால் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானம் எனும் 11ஆம் இடத்தை பார்வை செய்கிறார். குருவின் 3 பார்வைகளும் சுபஸ்தானங்களில் பதிவதால் இந்த குரு பெயர்ச்சி ரிஷபராசிக்காரர்களுக்கு நற்பலன்களையே ஏற்படுத்தும். 7ஆம் இடத்தை குரு பகவான் பார்ப்பதால் கணவன் அல்லது மனைவியின் மூலம் ஆதாயம் பெறுவீர்கள். அவர்களின் தேக ஆரோக்கியம் நலம் பெறும். நண்பர்களும் கூட்டாளிகளும் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். பாக்கியஸ்தானத்தை குரு பகவான் பார்வை செய்வதால் தந்தை வழி ஆதரவு உண்டு. தந்தை மற்றும் பூர்வீக வழியில் உங்களுக்கு வந்து சேர வேண்டிய சொத்துக்கள் இக்காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும். ஐஸ்வர்யங்கள் அதிகரிக்கும். பதவியும் பட்டமும் உங்களை தேடி வரும். லாபஸ்தானம் என்னும் 11ஆம் வீடும் அதில் அமர்ந்திருக்கும் சனி பகவானும் பெறுவதால் பண வரவு அதிகரிக்கும். உபஜயஸ்தானம் என்னும் 3ஆம் பாவகமும் 11ஆம் பாவகமும் அதிக பலம் அடைந்துள்ளது. இதனால் பொருளாதார ரீதியாக வளர்ச்சியை காண்பீர்கள். வேலையில் இருப்பவர்களுக்கு ஊதிய உயர்வு ஏற்படும். தொழில் விருத்தி ஏற்படும். வியாபாரம் லாபகரமாக அமையும். உங்களின் வயதிற்கேற்றாற் போல் உழைப்பில்லாத வருமானத்தையும் பெறுவீர்கள். இந்த குரு பெயர்ச்சியில் ரிஷபராசிக்காரர்கள் பொருளாதார ரீதியாக பெரிய அளவு முன்னேற்றத்தை காண்பீர்கள். அதே சமயம் 8ஆம் அதிபதி உச்சம் பெற்று சஞ்சரிப்பதால் ஆழமான நீர்நிலைகளில் குளிப்பதை தவிர்த்து விடுங்கள். நீர்நிலையில் பயணிக்கும் பொழுதும் பாதுகாப்பு உபகரணங்களுடன் பயணிப்பது நல்லது. வாகனங்களில் பயணிக்கும் பொழுதும் கவனத்துடன் பயணிக்க வேண்டும். விபத்துக்கள் ஏற்படுவதற்கு அதிக அளவு வாய்ப்புகள் உள்ளது. பரிகாரமாக தொடர்ந்து தட்சிணாமூர்த்தியை வழிபட்டு வருவதும் சிவாலய வழிபாட்டை மேற்கொள்வதும் நன்மையை ஏற்படுத்தும். இவை அனைத்தும் பொது பலன்களே. உங்கள் லக்னம் மற்றும் உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் கடகராசியில் உள்ள கிரகங்களின் நிலை பொறுத்து பலன்களில் மாறுபாடு ஏற்படும். ராசிக்கு 8ஆம் அதிபதியான குரு பகவான் உச்சம் பெற்று இருப்பதால் திசாபுக்தி நிலவரங்கள் அறிந்து அதற்கேற்றாற்போல் பரிகாரங்களை மேற்கொள்வது நன்மையை ஏற்படுத்தும். ரிஷபராசி நேயர்களே, இறைவனின் துணை என்றும் உங்களுக்கு இருக்கட்டும். நன்றி.